ராணின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு காமெடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கொலை பண்ணுற மாதிரி சீன் எடுக்கும்போது அவ்வளோதான், ஒரே ஷார்ட் தான் எடுத்தோம், அதுக்குள்ளே போயிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கோர் டீம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அவன் இந்த மாதிரி தான் எடுக்கிறான், அப்புறம் ஃபுல் ஃபில்டாக பண்ண முடியல, அது மாதிரி 2-3 எடுத்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணார். எனக்குன்னு ஒரு கேங் இருக்குது, அந்த கேங்கோட சாட்டர்டே நான் படத்துக்கு போவேன். சும்மா அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு எப்பவுமே இதே பண்ணிட்டு இருக்குமா ரொட்டீனா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்க கூட மிங்கிள் ஆகி பண்ணும்போது இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவ்வளோதான் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது எங்களோட கோட் சொல்லுவோம், நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா எங்களோட டேலண்ட்டை வச்சு எப்படி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் ₹1 செலவு பண்ணுறதுக்கான இடமே கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு கேரக்டர்ஸை ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு ஒரு கதையை கரெக்டாக அதுக்கு முன்னாடி எழுதிட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளில் ஷூட் பண்ணோம். இதுதான் மைண்டில் இருந்துச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஎஸ். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் பண்ண வீடியோஸில், இது வரைக்கும் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் இதெல்லாம் இதில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய ஃபன்னு நடந்திருக்கு, கோபம் வர மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் இதை ஷேர் பண்ணுறது மூலிமா மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், ஜஸ்ட் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த டிடிஎஸ் எப்படி உருவாச்சு அண்ட் இதோட மோட்டிவ் என்ன, இதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ராணின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் ஃபர்ஸ்ட் அதிகமான டியூரேஷனில் எடுத்தது அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமு. அதில் இன்ட்ரோடக்ஷன் ஆனது தான் நம்ம பிரசாந்த் ப்ரோ. அவர் இந்த மாதிரி அண்ணா ஒரு கதை இருக்குண்ணே, இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன ரோல் தான், சும்மா பண்ணிட்டு போங்கண்ணே அப்படின்னா, சரி நம்மளும் என்ன சும்மா தான் இருக்கோமே, சரி ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஓகேன்னு சொன்னேன். ப்ரோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர் தாஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், உங்களை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஜஸ்ட் உள்ள கூப்பிட்டேன். சரி பண்ணலாம், இவர் ஏதோ சொல்றாரு, சரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு பண்ணோம், எடுத்தோம். சொன்னாங்க இப்படி நடக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா இவர் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. இவர் ஒரு படுத்துட்டு இவரை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுத்தோம். அந்த கொலை பண்ற மாதிரி சீன் எடுக்கும் போது நைட்டு வேற ரொம்ப ஒரு 3 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருந்தோம். அது இல்லாம மார்னிங் வேற இந்த சீன் எடுக்கும் போது அப்படி படுத்துட்டு வானத்தை பாக்குற மாதிரி ஒரு சீனு. அவ்வளவுதான், ஒரே ஷாட் தான் எடுத்தோம், அதுக்குள்ள போயிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டே இருந்தாரு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதனால இவரை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் டப்பிங் கூப்பிடணுமான்னு கஷ்டப்பட்டு யோசிச்சுதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரோவே உள்ள வெங்கட் ப்ரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்றேன், நான் வேணா வரேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டீமோட அந்த ஒரு இது அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கோர் டீம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் டீமில். நீங்கள் ஒரு நாளும் ஒருத்தவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. பிரசாந்த் ப்ரோ ஒரு டீமுக்கான ஒரு முக்கிய பங்காக இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன ப்ரோ? ஓகே, நானே பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எதாவது பேசுங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணி பேசிட்டு இருந்தீங்களா? சரி, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வந்தேன். ஆக்சுவலாக வியூவர்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரை அன்னைக்கு முதல் நாள் மீட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தி நினைக்கிறேன், என்னோட தம்பி மாதிரி ஒரு பையன். அவர் நாளைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குண்ணே, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டான். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு சீன் ஒன்று பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இவர் தான் எடுத்திருக்காரு, இவர் தான் டேரக்டர். இவர் ஒரு சீன் ஒரு லைக் அவர் இல்லை ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு சீனு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னேன், நல்லா இருக்கு அந்த சீனு, எடுத்துட்டீங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை அவன் இந்த மாதிரி தான் எடுக்கிறான், அப்புறம் ஃபுல் ஃபில்டாக பண்ண முடியல, அதுக்கு மாதிரி 2-3 எடுத்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் 4 இடத்துல இந்த மாதிரி இதாக இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒரு கதை எழுதிருக்கான், கரெக்டாக 2 டேஸில் முடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நீங்கள் பண்ணுறீங்களான்னு சும்மா ஜஸ்ட்டு கேட்டான். சரி, நம்ம எப்பவுமே சும்மா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படி படத்துக்கு போயிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருப்போமா. ஸோ அன்றைக்கின்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாரும் கொஞ்சம் வெளியே பிஸியாக இருந்தாங்க. சரி என்ன பண்ணலான்னு சரி கூப்பிட்றானே, சரி சும்மா டைம் பாஸுக்கு, நான் ஒன்றும் இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை, இந்த மாதிரி நடிக்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ டைம் பாஸ்க்கு போகலாமே, சரி போனால் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். அப்படி போகும்போது தான் இவர் கதை எனக்கு சொல்கிறாரு. போகும்போது தான் சொன்னார், ஆனால் நீங்கள் மாதிரி வரணுன்னே ஒரு 2 வாட்டி நைட்டு நடக்கணுன்னே, அப்புறம் உங்களை போட்டுருவாங்கண்ணே, போட்டோன்னே இந்த கேங் உங்கள் பின்னாடி இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னார். சரி எனக்கு புரிஞ்சிச்சு, ஓரளவுக்கு ஏதோ சொல்கிறான்ப்பா அப்படின்னு புரிஞ்சிச்சு, ஏதோ கேங்குன்னு சொல்கிறான். ஸோ மென்டலி அப்போ போகும்போது மைண்டில் யோசிச்சுட்டு போனேன். சரி அங்கே போனால் ஒரு ஏரியா கூப்பிட்டு போனாங்க, மாங்காடு பக்கத்தில் ஃபுல்லாக பசங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இவன் லைட்டிங் செட் பண்ணுறான், அது பண்ணுறான், ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. பார்த்தனே அப்போ தான் ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. லைக் கரெக்டாக ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி
எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணாரு. அது அந்த டைம்ல இவர் அணுகுன மூலம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா, ஒருத்தர் டைலாக் சொல்லும் போது இவ வைக்கிற கேமரா ஆங்கிள், இப்படி வைக்கிற கேமரா ஆங்கிள் ஒரு ப்ராப்பரா ஒரு சீக்வன்ஸா போற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. 5:30 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 o'clock வரைக்கும் ப்ரோ சும்மா தான் ஆட்டோல உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா ஷூட்டுன்னு தான் கூட்டம் தான். பட் ஆனா அந்த ஒரு இது போச்சு. அப்புறம் ஒரு மணிக்கு ஒரு ஷார்ட் வச்சான். இப்படி நடக்கிறதும் வச்சான். ஸோ இது என்னடா வெறும் நடக்கிறது மட்டும் வைக்கிறேன், இது என்ன பண்ண போறான்னு ஒன்றும் புரியல. வரவங்க நடக்கும்போது இப்படி எழுந்து குட் மார்னிங் அப்படி சொல்லணும், சும்மா அப்படி வணக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு அந்த டைம்ல புரியல. ஏன்னா இவன் சொன்னதுக்காக வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 கேங் இருப்பாங்க. அந்த 2 கேங்குக்கு சண்டை வந்துடும். ஸோ உங்களை போட்டுருவாங்கன்னு தான் ஜஸ்ட் ஒரு ஒன்லைன்லாம் சொன்னாரு. இப்படி நடக்க வைக்கிறேன். எனக்கு அப்போ சத்தியமா உண்மையை சொல்றேன், எனக்கு புரியல. எடுத்துட்டாரு. சரி ஓகே இவர் சொன்னது பண்ணிடுவோம் சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆனால் உங்களுக்கு சீன் முடிஞ்சு போச்சுன்னா, என்னடா சீன் முடிஞ்சு போச்சா, இதுக்காக நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு. சரி அப்புறம் எனக்கு ஒன்றும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டும் நான் சொல்ல வெங்கட்னு அவரும் முடிஞ்சிச்சு. சீன் முடிஞ்சதுனால நல்லா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபன் இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஒரு கம்பெனி ஒர்க்கு போயிட்டு ஒரு 5 நாள் ஒர்க்கு போயிட்டு அதே ஒர்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மீதி 2 நாள் வீட்டில் இருந்து சும்மா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு சும்மா இல்லைன்னா எதனா ஒரு படத்துக்கு போயிட்டு எனக்குன்னு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்கோட சாட்டர்டே நான் படத்துக்கு போவேன். சும்மா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு எப்பவுமே இப்படியே பண்ணிட்டு இருக்குமா ரொட்டீனா ஒரு டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்க கூட மிங்கிள் ஆகி பண்ணும்போது இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவள் தான் சும்மா நான் வந்து எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படின்லாம் வரல. ஆனால் அது வந்த பிறகு இவங்க பண்ற அந்த ஒர்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆக்டிங்கோட ஒர்க்கு ஓகே இவங்க பண்ற ஒர்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகுதான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து பண்ணனே ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஆனா நடுவுல வந்து தம்பி என்ன சிக்கன் கோழி மாதிரி எல்லாம் திருப்பிலாம் போட்டாரு. இப்படி போட்டு இப்படி இருக்கணும்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே வானத்தை வந்து பிளர் ஆயிடுச்சு. பிளர் ஆனே கொஞ்சம் வாமிட் வர ஆரம்பிச்சு. எடுத்துட்டேன். ஆனா 2-3 ஷார்ட் என்ன வச்சு எடுக்கணும்னு நினைச்சாரு. வேணான்னு சொல்லிட்டு இவரே வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு வீட்டுக்கு போனேன்னு ஒரே மைண்ட் ஒரு ஏதோ இதை சீன் பண்ணியிருந்தாரு. அந்த சீன் சில இதெல்லாம் எடுக்க முடியலன்னு சொன்னாரு. கரெக்டா தானே? 2-3 சீன்ஸ் ஏதோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணி சொல்லியிருந்தீங்களா? அது என்னன்னா இவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு கூட போயிட்டு வராம இருந்துக்கலாம். இவர் வந்தாரு, கோஆப்ரேட் பண்ணாரு. அதனால அந்த ஷார்ட் ஃபிலிமும் நல்லபடியா வந்து அவுட்புட் வந்துச்சு, அழகாவும் வந்துச்சு. அதுக்கு ரீசன் ஒரு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லைன்னா அந்த இது எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கீங்க, வீடியோ போடுறீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க நிறைய பேர் கேட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்றது ஒண்ணுதான், இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட், எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை, அதை நான் பண்றேன். அதுல ட்ரை பண்றேன். வியூவர்ஸ் கிட்ட எப்படி போய் சேர்க்கணும்னா எங்களால தியேட்டர்ல போய் சேர்க்க முடியாது, ஒரு டிவில சேர்க்க முடியாது. எங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நினைச்சேன் அந்த டைம்ல. நிஜமாலே ஏன்னா இவர் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு வியூஸ் பண்றதுக்காக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்கலாம். பட் அடுத்ததெல்லாம் ஒரு கான்செப்ட் வைஸ் தான் யோசிக்கிறாரு. கரெக்டா என்ன சொன்னாருன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு ஜேர்னல்ல பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு ஜேர்னல்ல பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு ஜேர்னல் பிளேலிஸ்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ மக்களை என்கரேஜாக வச்சுக்கணும். நம்மளோட திறமையை தான் அதை கொண்டு வரணும். இல்லை ஏர்ன் பண்றதுக்கு எல்லாரும் ஒர்க் பண்றோம், இவரும் ஒர்க் பண்றாரு, நானும் ஒர்க் பண்றேன், எல்லாரும் ரிலாக்ஸேஷனுக்காக எல்லாரும் திருப்பி கிடைக்குமா ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி எல்லாரும் கூட பசங்க கூட சேர்ந்து ஜாலியா பண்றது ஒரு ஃபன்னா இருக்கும். நீங்க ப்ளூப்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடும், அந்த ஸ்கூல் லைஃப்லாம் அவ்வளவுதான், போனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் லைஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த சினிமா மட்டும்தான். சினிமாவில் ஒரு தேட்டரில் போய் படத்தை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அந்த சினிமாவே உருவாக்குறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள போய் தான் ஆகணும். ஒரு ஸ்கூல் லைஃப் ஒரு ஸ்டோரி ஒரு ஜேர்னல் எடுக்கிறேன்னா அந்த ஸ்கூல் லைஃப் உள்ள நான் போய் தான் ஆகணும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபிலிம் எடுக்கும் போதே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்குலாம் அந்த ஒரு அழகான ஒரு அவுட்புட் வர்றதுக்கு காரணம் இதுதான். சரி ஆமா ப்ரோ, எனக்கு டவுட்டு, நீங்க எப்படி இந்த இப்போ நீ ராணின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ப்ரொமோன்னு எடுத்தீங்க, அப்புறம் ராணின்றது ஒரு கம்ப்ளீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்க ஓகேங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அந்த வயசுல இவ்வளவு மெச்சூர்டா யோசிச்சு இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணி மெச்சூர்டாலாம் சொல்லாதீங்க, பண்றாரு. சின்ன வயசுல இருந்து இந்த டைரக்ஷன், இந்த படம்னா டைரக்ஷன் சொல்ல முடியாது ப்ரோ, சினிமான இன்ட்ரெஸ்ட். சினிமா நிறைய பேர் வந்து உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, இது மாதிரிலாம் கேட்பாங்க. நான் அப்போ சொல்றது என்னன்னா சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆக போஸ்டர் ஒட்டுவாங்களே, அந்த போஸ்டர் போயிட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா
யாருமே வந்து இதுதான் என் கரியர், நான் இதுதான் போறேன்னு சூஸ் பண்ணிட்டு யாருமே போக மாட்டாங்க. அப்படி போய் சக்சஸ் ஆனவங்க ஒரு 100ல ஒரு 30 to 20% தான் இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். வீட்டுல அதான் எல்லாம் சொல்லுவாங்களே, இன்ஜினியரிங் படிய ஒரு இதான இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க, படிச்சோம். இன்ஜினியரிங் படிச்சா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்படிதான் ஆக போறேன்னு யாருக்கும் தெரியாது. படிச்சோம், அது ஒரு வேலை பண்ணோம், அதெல்லாம் வேற கதை. அப்படியே போயிடுச்சு. சிம்பிள் தான். நம்ம ஒன்னு நோக்கி போயிட்டே இருப்போம், நமக்கு நடுவுல ஒண்ணு வரும், அதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா ஏதோ ஒண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணி அதுல சக்சஸ் ஆனவங்க தான் நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி நான் ஒரு வேலை போயிட்டே இருக்கும் போது அப்போ வழியில இந்த கேமரா மேல வந்த இன்ட்ரெஸ்ட், அதை வச்சு சின்ன சின்ன வீடியோ பண்ணது, இங்க வந்து நிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கேமரானா அந்த சினிமா, அப்படி அந்த ஆசை மட்டும்தான். ஒரு நல்ல டீம் வந்து இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஒரு நல்லபடியா எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் TTS, இந்த TTS அப்படின்னா ஏன் வச்சோம்னா டைம் டு ஷூட். அதாவது நம்ம இப்ப பண்ணாம இப்போ ஒரு 50-60 வயசுல போயிட்டு நான் அப்பவே இதை பண்ணிருக்கலாம், அந்த டைம் எனக்கு போயிடுச்சு, இப்போ இதுக்கு மேல என்னால அந்த டைம் யோசிக்கிறவங்க நிறைய பேர். என்கிட்டயே வந்து 35-40 இயர்ஸ்ல நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்படி ஆயிருப்பேன் அப்படி ஆயிருப்பேன். எல்லாரும் அது சொல்றதுதான் நினைக்கிறேன். ஆமா, எல்லாருமே சொல்றது ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த கரியர் இல்ல ப்ரோ, எந்த கரியர் எடுத்தாலும் ஏன் நான் அப்பவே அது படிச்சிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கலாம், நான் அப்பவே இது பண்ணியிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கலாம். பிசினஸ் அப்பவே எல்லா விஷயத்திலயும் இது பொருந்தும் கண்டிப்பா. அதாவது சிம்பிள் ப்ராப்ளம் தான், டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அந்த டைம் வந்து கரெக்டா அந்த டைம் அதுக்கானது. இந்த டைம்ல நீ படிச்சாதான்டா இது இப்படி ஆக அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100 உண்மை. அது அந்த டைம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த டைம்ல அதை பண்ணணும் அப்படின்னா இது ஷூட் பண்றதுக்கான டைம். கரெக்டா ஷூட் பண்ணணும், கரெக்டா ஒரு இடத்துக்கு போய் சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்போ இந்த கேமரா முன்னாடி உட்காந்துட்டு தைரியமா பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆனா நீங்க நான் கேள்விப்பட்ட நீங்களே சொல்லியிருக்கீங்க என்னன்னா, இல்லை ப்ரோ நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஆனா அது வந்து தலையும் தெரியாம வாழும் தெரியாம அங்கங்க பேட்ச் ஒர்க்கா எடுத்து அதே ஆர்டிஸ்ட் அடுத்த வாரம் வர முடியாம டிஸ்கண்டினியூ ஆகி போயிருக்கு. அந்த மாதிரி ஸ்கிராபா நிறைய வச்சிருக்காரு, ஸ்கிராப் ஷார்ட் ஃபிலிம்ல வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னார்னா, இல்லை நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே காசு கொடுத்து நடிக்க வைக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நோ காஸ்ட். நீங்களே சொல்லுங்க ப்ரோ, அது எது லைக் எப்படி சொல்லுவீங்க? அதாவது எங்களோட கோட் சொல்லுவோம், நாங்க எப்படி சொல்லுவோம்னா எங்களோட டேலண்ட்டை வச்சு எப்படி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல ₹1 செலவு பண்றதுக்கான இடமே கிடையாது. செலவு பண்ணாலும் செலவு பண்ணுவோம், அது எங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஒரு லைட் ரெண்ட்டுக்கு எடுக்கிறதும், ஒரு மைக் ரெண்ட்டுக்கு எடுக்கிறதும், இந்த மாதிரி தான் செலவு பண்ணுவோம். லைக் ஒரு ஆர்டிஸ்டோ இல்ல ஒரு இதுவோ எங்களுக்கு என்னன்னா நல்ல கான்செப்டை கொடுக்கணும், அந்த கான்செப்ட் நல்லா ஹிட் ஆகணும், இது மூலியமா தான் நம்மளுக்கு ஒரு பேர் வரணும். ஸோ அந்த மென்டாலிட்டியில இருக்கதான் இந்த டீம் நம்மளுக்கு அமைஞ்சது. ஸோ இப்போ இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ஒரு ஷூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது டிஸ்கண்டினியூ நெக்ஸ்ட் வீக் போதுன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஆனால் அந்த கண்டினியூட்டி 2 பேர் என்ன வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அடுத்த வாரம் எதனா ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. ஸோ அதனால அது மிஸ் ஆகும். அதனால இதுலயுமே பெரிய படத்துக்கு எப்படி ஷெட்யூல் போடுறாங்களோ இதுலயுமே என்னன்னா நாங்கள் ஷெட்யூல் போட்டு 2 நாள்ல முடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கான்செப்ட் எடுக்கணும், 2 நாளுமே ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம், காலையில ஆரம்பிச்சு அப்படியே நைட் வரையும் அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா ஒர்க் பண்ணி அப்படியே அடுத்த நாள் திருப்பி என்ன எடுக்க முடியும் எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு நாள் எப்படின்னா ஒரு 2 hours பிரேக் எடுத்து வந்து டப்பிங் முடிச்சுட்டு போயிடும். ஸோ இப்படி எடுத்தா மட்டும்தான் ஒரு படம் எடுக்க முடியும். இப்படி இதுவே வந்து ஒரு 4-5 இது ஃபெயிலியர் ஆனப்பறம் தான் கத்துக்கினாரு. இது ஏன் இப்போ சொல்றோம்னா, புதுசா பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும், எப்படி பண்ணா எப்படி முடிக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து டைம் லைனை நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணுங்க, டைம் லைனை ஃப்ரேம் பண்ணுங்க, கரெக்டா ஒரு ஷெட்யூல் போடுங்க, இந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வருவாங்களா அவைலபிள் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம், அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்னன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்க போறேன்னா 1 month பிளான் பண்ணுவேன், ஒரு கதை எழுதிடுவேன், அந்த கதையை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 month ஆச்சு தேவைப்படும். அந்த 1 monthக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணி பாதிலேயே வந்து நிறுத்திருக்கேன். அதோட ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 180 GB என்கிட்ட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு அந்த ஃபுட்டேஜே. அதை அப்படியே பிரேக் பண்ணி, ஏன்னா அதுல வந்த கேரக்டர்ஸும் சரி என்னால அதுக்கப்புறம் அவனுங்களை ரீச் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களும் கொஞ்சம் ஒர்க் போறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ரீச் பண்ண முடியல. ஒரு ஸ்டெடியா ஒரு மைண்ட் செட்ல வந்து யோசிச்சது என்னன்னா, ஸ்டார்டிங்ல நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஏன் நிறுத்திட்டேன், எதனால நிறுத்தினேன், ஏன் உன்னால அது பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு.
அந்த கேள்வி சொல்யூஷன் நான் யோசிச்சேன்னா, நான் ஒரு கதை பண்ணணும், அதை வந்து ஒரு நாள்ல பண்ணணும், ஒரு நாள்ல பண்ணக்கூடிய கதையாவும் இருக்கணும், ஒரு நாள்ல அதை ஃபுல்லாவே எடுத்து ஷூட் பண்ணி முடிக்கணும். எடிட்டிங் அப்புறம் தான். எடிட்டிங் என்னோட வேலை, நான் பண்ணிருவேன். ஸோ ஷூட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு கேரக்டர்ஸை, ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு ஒரு கதையை கரெக்டாக அதுக்கு முன்னாடி எழுதிட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளில் ஷூட் பண்ணணும். இதுதான் மைண்டில் இருந்துச்சு. அதை வந்து நான் கரெக்டாக ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது ஒரே நாளில் ஒரு நைட்டு பகல் அந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து எல்லாரும் வந்தாங்க, கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். அது எனக்கு ஒரு ஹாப்பி கொடுத்துச்சு. ஒரு நாளில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கே அந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கும் ஒரு அது வந்து ஒரு லவ்லியாக நல்லா இருந்துச்சு. அது லைட்ஸ் ஆன் ஒரு சேனல் வந்து யூடியூப்ல பார்த்தேன். அதுல வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து சொல்றாரு, ஏன்னா அவரு சினி இண்டஸ்ட்ரி உள்ள வரும்போது ஒன் டேல வந்து ஒரு ஷார்ட் பிலிம் வந்து எடுத்து அவுட்புட் கொடுக்கணும். ஓகேவா? அதுவும் எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாரையோ வச்சு நடிக்க வச்சுக்கலாம், எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம ஆக்ட் பண்ணணும் அவங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஃபுட் வேணா ப்ரொவைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து பண்ணணும்னு சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் ஆக்ட் பண்ண வைக்கிறோம். அப்படிதான். ஸோ அப்ப அதை பார்க்கும்போது ஓகே, நம்ம கரெக்டான ஒரு வேல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாச்சு. அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டனா இருக்கும். ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபி அவர் எனக்கு தெரிஞ்சு மாவீரன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல, நீங்க கூட அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வேல போயிட்டு இருக்கோம், இது கரெக்டா தப்பான்றது வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாம அப்படியே ஒரு இதுல இருக்கும். ஆனா என்னன்னா ஒருத்தர் வந்து இப்படிதான் இது நீங்க பண்றதே வந்து கரெக்டா தான்றத இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தது. ஆமா, சில பேர் சொல்றது மூலியமா உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும். டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவரோட வந்து எடுத்திருக்காருல. ஆமா, அவரோட ஒரு இன்டர்வியூ நான் ஒன்னு பார்த்தேன். அந்த இன்டர்வியூல வந்து அவர் சொன்னது என்னன்னா, அவர் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ஸ்கூல் இப்படிலாம் போயிட்டு அவர் எதையும் லேர்ன் பண்ணல, ஃபுல் யூடியூப் பார்த்து தான் அவர் லேர்ன் பண்ணாரு. அது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸோ நானுமே ஃபுல்லாக யூடியூப்ல எல்லாமே ரிசர்ச் பண்ணேன், நிறைய பேரோட பாட்காஸ்ட் பார்த்தேன். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் ஏதோ இன்சிடென்ட் நடக்குது, இல்லைன்னா வீட்டுக்கு வரும்போது எத்தனா ஒரு இன்சிடென்ட் பார்க்குறீங்களேன், இது ஒரு ஒன்லைனா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தோணுது. ஓகேங்களா? அன்னைக்கு கூட ஒன்று சொன்னேன், நான் பைக்ல போயிட்டே இருப்பேன். ஆமா, பைக்ல போயிட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு திங்கிங் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போயிடும். ஏதோ ஒன்று மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், ஒரு கதை மாதிரியும். ஒரு நாய்க்குட்டி, நிறைய பேர் ரோட்ல ஒரு நாய்க்குட்டி பார்த்தோம்னா அந்த கதை அப்படியே ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு பையன் வந்து வளர்க்குறான், அழகா வளர்க்குறான், அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா வேலை சைட்லேருந்து எப்படி கிண்டிக்கு வந்தேன்னு தெரியாது, அப்படியே வந்துருக்கும், மைண்ட்ல ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அங்கங்க பார்க்கறத ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இது எல்லாத்துலையும் எடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு கூட ஒரு ஒன்லைன் எடுத்து அதை நீங்க டெவலப் பண்ணலாம். அந்த ஒன்லைன் மேட்டர் இல்லை, அந்த ஒன்லைன்லேருந்து ஸ்கிரிப்டை எப்படி கரெக்டாக கொண்டு வரும், எவ்வளோ எப்படி கரெக்டாக டைலாக் போகிறோம், அந்த காஸ்ட் எப்படி அந்த நீங்கள் நினச்ச அவுட்புட் கொண்டு வரோம், அதெல்லாம் தான் விஷயமே. இப்போதைக்கு நாங்கள் பார்த்தா நாங்கள் ஏதோ அப்படி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் இல்லை. இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் மெயின் தேவை எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கூட போடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களோட வந்து திருத்திக்க தான் பார்ப்போம். எங்கள் திட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, என்னவோ எங்களை திருத்திக்கு தான் பார்ப்போம். என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும். நாங்கள் வந்து சின்சியராக தான் இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம். இப்போ கூட இந்த ஷூட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 o'clock கிட்ட எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் எல்லாருமே. இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கு. எங்களை மாதிரி பசங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாம் போகாமல் ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறவங்கள வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி அவங்களையும் கொஞ்சம் மேலே காமிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டோம், வளவலன்னு பேசிட்டா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லை ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். போதும். கேமரா ரொம்ப நேரமாக ஸ்பீட் ஆகிட்டு